نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை இஸ்லாம் போற்றும் முதுமை என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. இஸ்லாம் முதுமை பருவத்தை எப்படியெல்லாம் பேசுகின்றது, அந்த முதுமை பருவத்துக்கு இஸ்லாம் எந்த இடத்தை வழங்குகின்றது, முதியவர்கள் பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன, இந்த உலகத்திலே முதியவர்கள், மூத்தவர்கள், வயதாளிகள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் என்பதனை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, இப்படி ஒரு தலைப்பிலே சமகாலத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு தேவை ஏன் வந்தது என்று சொன்னால், சென்ற மே இந்த மாதம் 12ஆம் தேதி உலக அன்னையர் தினம் என்றொன்றை உலகமே கொண்டாடியதை நாங்கள் பார்த்தோம். பேஸ்புக்கள் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக நிறைய 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 வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். அங்கே ஒரு புகைப்படத்தை பார்க்க நேர்ந்தது. அதாவது அன்னையர் தினம் அன்றும் அதற்கு பின்னரும் என்று போட்டு சிந்திக்கின்ற ஒரு புகைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது பேஸ்புக் கூட. அது எதை சொல்லுது என்று சொன்னால், அன்னையர் தினம் அன்று பிள்ளைகள் எல்லோரும் தாயோடு இருந்து ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்தும் அதற்கு பின்னால் அந்த தாய் சட்டிப்பானை கோப்பை கழுகின்ற நிலைமையிலும் ஒரு போட்டோவை காண கிடைத்தது. உறவுகளே, உண்மையிலே இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், முதியோர் தினம், ஆசிரியர் தினம், சிறுவர் தினம் என்றெல்லாம் இந்த உலகம் ஒரு தினத்தை வைத்து கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தலையில் வைத்து அதனை அந்த நாளை பூஜிக்கின்ற, அனுஷ்டிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலைமையிலே அந்த நாளை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நாட்களுக்கென்று மிகப்பெரிய விமர்சனையான ஏற்பாடுகள், அதற்கென்று பெரிய சாப்பாடுகள், குடிபானங்கள், அதற்கென்று அவர்களுக்கு கிஃப்டுகள் என்றெல்லாம் வருடத்தில் ஒரு தடவை அன்னையையும் தந்தையையும் முதியோர்களையும் டீச்சர்ஸ்மார்களையும் சிறுவர்களையும் இன்னொரு பலரை வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நினைவு கூறுகின்ற நிலைமையை நாங்கள் இந்த உலக அளவிலே நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களை, இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் மே 12 அன்னையர் தினம் என்றோ, ஜூன் 16 தந்தையர் தினம் என்றோ, அக்டோபர் 1 முதியோர் தினம் என்றோ ஒன்றை இஸ்லாம் வைக்கவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் முதியோர் தினம் என்பது ஒவ்வொரு செகண்டும் முதியோர் தினம் தான். 24 மணித்தியாலமும் அன்னையர் தினம் தான், 24 மணித்தியாலமும் தந்தையர் தினம் தான், 24 மணித்தியாலமும் சிறுவர் தினம் தான், 24 மணித்தியாலமும் ஆசிரியர் தினம் தான். வருடத்தில் ஒன்றல்ல. இந்த நிகழ்வுகள், இந்த உணர்வுகள், இந்த பாசங்கள், இந்த அன்பு பிணைப்புகள், இந்த காருண்ய தன்மைகள், இந்த உணர்வுகள் இரத்தத்தோடு கலந்து 24 மணித்தியாலமும்
மனிதனிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான நிலைப்பாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, முதுமை என்பது, இளமை என்பது மிகப்பெரிய ஒரு அருள்பாக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமா நிறையவே இந்த மிம்பர் மேடையில் பேசப்பட்டிருக்கு. இளமை என்பது ஒரு தனியான அருள். முதுமை என்பது தோழர்களே, ஒன்றே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிரார்த்தனையில் யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை தந்துவை, நிறைந்த வாழ்வு பறக்கத்தை தந்துவை என்று கேட்கிறார். இதை கேட்காத யாருமே இருக்க முடியாது. நீண்ட ஆயுளை எனக்கு ஆரோக்கியத்தோடு தந்துவை, இந்த உலகத்தில் நிறைய நல்ல பணிகள் செய்வதற்குரிய ஆயுளை எனக்கு நீடித்தா என்று கேட்டு அல்லாஹ்வால் தரப்படுகின்ற அந்த முதுமை பருவம், அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் வயதை தீர்மானித்து விட்டார். வாழ் பிறப்பு எப்பொழுது, இறப்பு எப்பொழுது என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் துஆ கேட்டு அல்லாஹ் தீர்மானித்து ஆயுளை நீட்டி அல்லாஹ் தந்துவிட்டால் அந்த ஆயுளை நாங்கள் முதுமை என்று சொல்லுகின்றோம். அந்த ஆயுளை நாங்கள் வாழ்வை நாங்கள் முதுமை என்று சொல்லுகின்றோம். இந்த உலகத்திலே கோடி கொடுத்தாலும் தவிர்த்து கொள்ள முடியாதது முதுமை. கோடி கொடுத்தாலும் என்ன முயற்சி செய்தாலும் தவிரவே முடியாதது மரணம். கோடி கொடுத்தாலும் என்ன செய்தாலும் உலகத்தையே மாறி வழங்கினாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியாதது இளமை. இளமையும் போகத்தான் செய்யும், முதுமையும் வரத்தான் செய்யும், மரணமும் வந்து தீரத்தான் செய்யும். ஆக முதுமை என்பது யாராலும் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள முடியாதது. ஆனால் உறவுகள், இந்த முதுமை என்பது ஒரு நோய். முதுமை என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம் வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யாகிலூன். சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், வமன் நுஅம்மிருஹு, நாங்க யாரை நீண்ட ஒரு காலம் வாழ வைப்போமோ, நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க், அந்த படைப்புல நாங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் என்றால் அந்த தோற்றத்தில் நாங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அஃபலா யாகிலூன், யோசிக்க மாட்டீங்களாப்பா, சிந்திக்க மாட்டீங்களா? 16 வயது தெம்போடு, 20 வயது 25 வயது தெம்போடு, 30 வயது ஆரோக்கியமான தெம்போடு வாழ்ந்தவன் 60 அடைகின்ற நேரம் எப்படி ஆகிறான்? 60, 65, 68, 70, 80 என்று வருகின்ற நேரம் அல்லாஹ் சொல்றான், அவன் படைப்பின் கோலத்தில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அவன் தோற்றத்தில் நிறைய சேஞ்ச் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரம் ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் துராப், அவன் தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்மா மின் நுத்ஃபா, பிறகு விந்து துளியாக ஆக்கினான். சும்மா மின் அலகா, ஒட்டிக்கொள்ளக்கூடிய அட்டை பூச்சி போன்ற ஒரு தன்மைகள் ஆக்குறான். பிறகு சும்மா யஹுதுக்கும் திஃப்லா, பிறகு உங்களை குழந்தையாக வெளியாக்குறான். உங்களை குழந்தையாக தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாக்குறார். சும்மளித்த புழுகு அசுத்தக்கும், குழந்தையா வெளியில வந்ததுக்கு பின்னால ஒரு கட்டிடம் பருவத்தை உங்களுக்கு நாங்கள் அடைய வைக்கிறோம். அதுதான் முறுக்கேறிய நரம்புகள், சூடேற்றப்பட்ட ரத்தங்கள், நவீன ஆயுதங்கள், முதுகெலும்புள்ளவர்கள், சமூகத்தின் ஜீவநாடிகள், ஊருத்திருப்புள்ளவர்கள், மகத்தான வளங்கள் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய அந்த இளமை பருவத்தை எல்லாம் தந்திட்டு சொல்றான், சும்மளித்த புனுஷியூஹா, பிறகு நாங்கள் சேகுமாறுகளாக ஆக்கிடுவோம். சேகுண்டா சுயூகுண்டா கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய முதுமை பருவத்துக்கு தள்ளாடும் பருவத்துக்கு நாங்கள் ஆக்கிடுறோம். அந்த முதுமை பருவத்தை அடையறதுக்கு முன்னே மைத்தா போட வைக்கிறாங்க என்று அல்லாஹு தஆலா சூரா காஃபிர் 6வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற நேரம் அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் தா, அல்லாஹ் தான் உங்களை பலகீனத்திலிருந்து பிறக்க செஞ்சார். ஆடு மாடு பிறக்குதா, தானாக எழுந்து நிற்குதா, சுதாரித்துக் கொள்ளுதா, அப்படியே தாயுடைய மார்பகத்தை தேடி அதாக வாயை வச்சு உறிஞ்சு குடிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், மனிதா ஒண்ணுனா பலகீனத்தை படைச்ச. என்ன பலகீனம்? தாயுடைய வகுத்துக்கள் வெளியே வந்தோமா, மேஸ்மாறு தூக்கி உம்மோட நெஞ்சில போட்டுறோம், உம்ம எடுத்து கொடுப்பா. நாங்க வீரிட்டு அழுகின்ற நேரம் தாய் ஓடி வந்து பால் தருவா, எழும்பி வந்து குடிக்கலாம். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் பலகீனமாக இருந்து அந்த பலகீனத்துக்கு பின்னால கூவா ஒரு பலமான பருவத்தை தந்து சும்மா ஜாலம் என்பது கூவா, அந்த பலமான இப்ப இருக்க இந்த பருவம், பலமான இந்த பருவத்துக்கு பின்னால பலகீனத்தையும் லைஃப், அந்த லைஃபான பலகீனமான தன்மையையும் முடிகள் நரைக்கக்கூடிய தன்மையை நாங்கள் ஆக்கிறோம். அவன் நாடுகின்றவைகளை படைக்கிறான், அவன் ஆற்றல் மிக்கவன், சக்தி மிக்கவன், அறிந்தவன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ்,
பலமான பருவத்துக்கு பின்னால பலகீனமான பருவம் என்ன கண்ணியமா மதிக்கப்பட வேண்டிய ஒரு முதுமை பருவம் உங்களை ஆக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றார். பலத்தோடு வாழுகின்றவர்கள் ஒரு நாள் பலகீனத்தை நோக்கி செல்ல வேண்டும். அந்த பலகீனம் என்பது சகோதரர்களே 40 என்பது இளமையில் முதுமையாம். 40 என்பது யாருக்கெல்லாம் 40 வயதோ அவங்க இளமையில முதுமையில் இருக்கிறாங்க. இளமையில முதுமை, அந்த இளமை முடியுது 40 என்பது. அதே மாதிரி 50 வயது என்பது முதுமையில் இளமை. 50 வயது என்பது முதுமைக்கு போறாரு, அதுல அவர் இளமையா இருக்கிறார். 60 என்பது முதுமைக்கு வந்துவிட்டார். இதுதான் உலகம் சொல்லக்கூடிய தன்மை. உலகம் இந்த முதுமைக்கு வைத்த வயது 60. 60 வயதை யார் அடைகிறாரோ அவர் முதியவர் என்று கருதப்படுகிறார். இது உலக திட்டம், உலக ஆய்வு. 60 என்பது முதுமை பருவத்தை அடைந்து விட்டார். சகோதரர்களே, முதுமைப்படுத்தல் என்பது முதுமை என்பது உடலுடைய செயற்பாடுகளை குன்றச் செய்கின்றது, பலவீனத்தை தருகின்றது, தோல் சுருக்கம் அடைகின்றது, தசைகள் தளர்வடைகின்றது, எடைகள் குறைய ஆரம்பிக்கின்றது, புலன்களிலே குறைபாடுகள் ஏற்படுகின்றது. கண் பார்வையா, காது கேட்கிறதா, நடக்கிறதா, தொடுகிறதா, எல்லாத்திலேயும் பலவீனம் ஏற்படுகின்றது. அதே போல உடல் நலம் குன்றி போவது முதுமை. அதே நேரம் பார்க்கலாம், பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்படக்கூடிய வயது முதுமை பருவம். சகோதரர்களே, இதே நோய் வேண்டுமா, பக்கவாதம் வேண்டுமா, மூட்டு வலி வேண்டுமா, அதே போன்று நீரிழிவு நோய் வேண்டுமா என்ற பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா இந்த முதுமையை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த முதுமை என்பது யாராலும் என்ன பெரிய ஆரோக்கியமானதை குடித்தாலும் திண்டாலும், தேகபிஷ்டான உணவைத்தான் உண்டாலும், என்னதான் எக்ஸசைஸ் பண்ணினாலும் வயது என்பது போகத்தான் செய்யும், முதுமை என்பது வரத்தான் செய்யும், முடி என்பது நரைக்கத்தான் செய்யும், இளமை என்பது போகத்தான் ஆகும். சகோதரர்களே, நாம் எல்லோரும் முதுமையை எதிர்கொண்டு விட்டால், முதியவர்கள் பல சவால்கள் இந்த சமுதாயத்தில் எதிர்கொள்கின்றார்கள். வயதாளிகள் நிறையவே இந்த சமூகத்திலே நிறைய சவால்களை, கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றார்கள். விரும்பியவருக்கோ முதுமை எட்டியவர்கள் சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல், தத்தி குழந்தைகள் போன்று நடக்கின்ற நிலைமைக்கு, இயற்கை தேவைகளை கூட செய்து கொள்ள முடியாத நிலைமைக்கு மூளை குழம்பி போய் முழுக்க ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயை தந்தையை அண்டித்தான் வாழ வேண்டும், இல்லை என்றால் வாழ முடியாது என்று இருக்குமோ அது போன்ற ஒரு தன்மைக்கு அல்லாஹ் இந்த முதுமையை ஆக்கி விடுகிறார். முறுக்கேறிய நரம்புகளோடு யங்காக இளைஞர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் முதியவர்களை காணுகின்ற நேரம் அவனிடத்தில் மார்க்கம் என்றொன்று இறுக்கமாக இருந்தால், ஒரு நாள் நானும் இப்படி வரத்தான் போறேன். யாரெல்லாம் தட்டி நடைபயின்று போறது போல பார்க்கிறீங்களோ, யாரெல்லாம் டொய்லெட்டுக்கு போறதுக்கு அந்த கதவை உள்ளுக்கு போய் பாத்ரூம் உள்ளுக்கு போய் தன்னுடைய ஆடையை தூக்கி உட்கார்ந்து கொமட்ல அமர்வதற்கு 15 நிமிஷம் எடுக்கிறான், அவன் தான் என்று யோசிக்க கூடாது. நாளை நானும் இந்த நிலைமைக்கு வருவேன். இது இஸ்லாம். காலச்சக்கரத்தை நாம் மக்கள் மத்தியில் சுழலச் செய்கின்றோம். இளைஞர்கள் எல்லோரும் இளைஞர்கள் அல்ல, சிறுவர்கள் எல்லோரும் என்றும் சிறுவர்கள் அல்ல, முதியவர்கள் எல்லோரும் என்றும் முதியவர்கள் அல்ல, மரணிக்க வேண்டியவர்கள். இளமை, சிறுவர், இளமை, முதுமை எல்லா வகை பங்குகளும் ஒருவன் அனுபவித்து தீர வேண்டும் என்பதை இஸ்லாமிற்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளாடும் வயதை அடைவது என்று பிரார்த்தித்திருக்கின்றார்கள். தள்ளாடும் வயதை அடைவது என்று பிரார்த்தித்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதிலே போட்டிருக்கின்ற துஆவிலே உங்களை கொண்டு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் ஓதி வருகின்ற துஆக்கள் ஒன்றில் வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், தள்ளாடும் முதுமை பருவத்துக்கு ஆளாக்கப்படுவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏண்ட புள்ள, உங்களோட புள்ள, நீங்க பெற்று உங்களோட மகன், உங்களோட மகள், ஏண்ட மகன், ஏண்ட மகள் என்னுடைய உபாதைகளை அலைந்து என்னை தூக்கி பிரட்டி அலைகின்ற அளவுக்கு வாழ வைத்து விடாது என்று நபிகளால் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னால் அடுத்தவனுக்கு எந்த சிரமம் வராத நிலைமையில் நாம் மரணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நபிமொழியில் இருப்பதை பார்க்கின்றோம்.
அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் அஜ்ஸ், இயலாமையிலிருந்து என்னிடத்து பாதுகாப்பு பெறுகிறேன், வல் கஸ்ல், சோம்பேறித்தனத்திலிருந்து, வல் ஜுபன், கோழைத்தனம், வல் புகுல், கஞ்சத்தனம், வல் ஹரம், முதுமை, இவை அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு நாள் இதே நிலைமையை நான் அடைவேன், பிறருடைய உதவி எனக்கு தேவைப்படும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, உணர்ந்து செய்யப்பட வேண்டும். சகோதரர்களே, என் பெற்றோர், என்னங்களை பெற்றவர்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற நேரம் எவ்வளவு சிரமப்பட்டு எங்களை வளர்த்தார்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை ஆளாக்கினார்களோ, வயது முதிர்ந்தவர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுக்காமல், அவர்களுக்குரிய எந்த ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கின்ற பல பல பிள்ளைகளை சமூகத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். கணக்கு எடுக்காமல் விழுகின்றவரை உங்களுக்கு பார்க்கலாம். பிள்ளைகளுடைய கவனிப்பு இன்மையால், பிள்ளைகளுடைய கவனிக்கின்ற தன்மை இல்லாமையினால் பிச்சை எடுக்கின்ற பெற்றார்களையும் சமூகத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர. இப்படி பிள்ளைகள் உரிய முறையில் கவனிக்கவில்லை என்ற காரணத்தால் பிச்சை எடுக்கின்ற பெற்றார்களும் முதியவர்கள் சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, அன்று என்னை விட மூத்தவர்கள், என்னுடைய பெற்றார்கள், அவர்கள் எங்களுக்கு இன்பம். இன்று அவர்கள் வயதுக்கு போனதற்கு பின்னால் நம்மில் அநேகமானவர்களுக்கு அவர்கள் சுமை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அன்றே அவர்கள் டடா டடா, வாப்பா வாப்பா, எல்லாத்துக்கும் வாப்பா, எல்லாத்துக்கும் டடா, எல்லாத்துக்கும் நான் வேணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டவரு, ஒன்னு ஆளாக்குறதுக்கு அவரு, இந்த மட்டும் ஒண்ணு கொண்டு வரதுக்கு அவரு, எல்லாத்துக்கும் அவரு. நீ கல்யாணம் முடிச்சு புள்ள விட்டு வைத்து ஒரு ஆளாகி நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் எப்படா ஒரு மண்டை போடுவார் என்று சொல்லாம சொல்லுகின்ற பலரை உங்களுக்கு பார்க்கலாம். எப்படா ஒரு கைக்கு தீர்வார் என்று யோசிக்கின்ற பலரை உங்களுக்கு பார்க்கலாம். அன்று அவர் இன்பம், வயசுக்கு போனதுக்கு பின்னால் அவர்களுக்கு சுமை. ஈமானியர்களே, சகோதரர், அன்று அவங்களோட முதியவர்களோட பேசிக்கொண்டிருக்கிற பலர் வயசுக்கு போனதுக்கு பின்னால பேசுறதுக்கு யாருமே இல்லை. வீட்டுக்கு முன்னால கதிரையை போட்டு உட்கார்ந்து கொண்டு, என்ன கதிரையை போட்டு உட்கார்ந்து வீட்டுக்கு காவல்காரன், பாப்பா நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் போகமா, அவர் இருந்துட்டு இருப்பாரு. மனது படுகின்ற வேதனைகள் வார்த்தையால் சொல்ல முடியாது. பிள்ளைக ட்ரிப் போறாங்க, சுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. தந்தை என்பவர் வீட்டுக்குள்ளே திடமாக வந்திருக்கிறார், தாய் என்பவர் வீட்டுக்குள்ளே திடமாக வந்து பேர பிள்ளைகளை பார்க்கிறார். ஆனால் அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றார்கள்? முதியவர்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோடு, டிப்ரெஷன் என்ற மன அழுத்தத்தோடு, மிக ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன வெதும்பலோடு வாழுகின்ற பல நூறு பல்லாயிரம் முதியவர்களை சமூகத்திலே பார்க்கலாம். ஈமானியர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்றது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்க வணங்க வேணாம். இது அல்லாஹ் கலா எழுதிட்டார், தீர்மானிச்சுட்டார். அல்லாஹ் தான் வணங்கணும். வபில் வாலிதைன் இஹ்சானா, உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோ. இது அல்லாஹ் கலாண்டா தீர்மானிச்சாச்சு, கதிர் எழுதியாச்சு. என்னதான் அல்லாஹ்வைத்தான் நீ வணங்கணும். அல்லாஹ் வணங்குறதோடு ஒன்று ஜெயித்தாக்குறார். அல்லாஹ் வணங்குறதோடு ஒன்று ஜெயித்தாக்குறார். என்ன ஜெயித்தாக்குறார் தெரியுமா? உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோ சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா யபுலுகன் இந்தகல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். நீ ஒரு நாள் வயசுக்கு போவாய், உங்க பெற்றார் ஒருத்தரோ ரெண்டு பேரோ, மகனே மனிதனே, உனக்கிட்ட வாழுகின்ற காலத்துல முழுமையை அடைந்து விட்டால் சி என்றும் சொல்லாதே. பலா தன்னுருவா, ரெண்டு பேரும் வீட்டை விட்டு விரட்டிடாதே. பலா தக்குலமா உஃபின், சி என்று சொல்லாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தை அவர்களுக்கு சொல்லு. முதுமையை போற்றுகின்றது இஸ்லாம். ஒரு நாள் நீ இந்த நிலைமைக்கு வர்ற மனதினார் என்று சொல்லுகின்றது இஸ்லாம். நீ எங்கள் மகன், உங்களுக்கு உங்களோட உம்மா வாப்பா முதுமை பருவத்தை அடைகிறார்கள். உங்களுக்கு தம்பிமார் 3 பேர் இருக்கிறாங்க, நானமார் 2 பேர் இருக்கிறாங்க. நான் மட்டும் தானா? நீ பாக்கியசாலி. அவங்க திரும்பி பார்க்கிறாங்க, இல்ல நீ கண்டுக்கலாத. உன் பெற்றாரை யாருமே எடுக்க தயாரில்லை, பிரச்சனையே இல்லை. என் உங்களோட வாய் சரியில்லை, என் வாப்போட வாய் சரியில்லை, அதால நானும் எடுக்க ரெடி இல்லை, தம்பி எடுக்க ரெடி இல்லை, மைனிமார் ரெடி இல்லை, பிரச்சனையே இல்லை. எனக்கு உயிரென்று இருக்கின்ற வரை என் பெற்றாரை, அவர்களின் முதுமையை நான் ஒவ்வொருவரும் புறந்தல்லாமல் பார்ப்பேன் என்ற உணர்வு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் வர வேண்டிய உணர்வு.
அவர்களுக்கு இந்த முதியோர் இல்லங்கள் நிறையவே தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய முதியோர் இல்லம் என்ற ஒன்று கம்பா மாவட்டத்திலே இருக்கின்றது. அந்த இடங்களை அறியாமல் இருப்பது மிக முக்கியம். உறவுகளே, அந்த இடங்களுக்கு போய் பார்த்தால் அங்கு நடக்கின்ற காட்சிகளை கண்ணால் காண முடியாது. என்ன பேகெல்லாம் செப்பன் வச்சு ஒரு வயோதிக பெண், அது இஸ்லாமியர்கள் செய்கின்ற இடம். அது பேகெல்லாம் செப்பன் வச்சுக்கொண்டு நாங்க போயிருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த புள்ளவார என்ன கூட்டிக்கொண்டு போறதுக்கு, இந்த புள்ளவார என்ன கூட்டிக்கொண்டு போறதுக்கு. அப்ப நான் கேட்கிறேன், அந்த அங்க இருக்கிற லேடி கிட்ட, வாராங்களா? இல்ல மௌலவி, இந்த நாளும் இப்படித்தான் பேக செட் பண்ணி கொண்டு புள்ளவார பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லாத என்றால் வயோதிபம் மிகப்பெரிய அருளவங்களே. வயோதிபர்களை வீட்டிலே வைத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத், அருள் மறக்கக்கூடாது. சீயன்றும் சொல்லாத என்றால் அதுக்குள் மறைந்திருக்கின்ற என்பது தெரியுமா? சீயன்று சொல்லக்கூடிய நிலைமையில் நடப்பார்கள், அது மறைஞ்சிருக்குது. சீயன்று சொல்லுகின்ற முறையில் நடப்பார்கள், அது மறைஞ்சிருக்குது. எந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணப்படாத பண்ணுவாங்க, எந்த இடத்தில் காற்று பிரிக்க கூடாத காற்று பிரிப்பாங்க, எந்த இடத்தில் வெற்றில பார்க்க போது துப்பக்கூடாது துப்புவாங்க, எந்த இடத்தில் மலம் கழிக்க கூடாத கழிப்பாங்க, 4 பேர் முன்னுக்கு தப்பா நடப்பாங்க. காலமெல்லாம் சேவை செஞ்சவங்களை விட்டுட்டு எங்கேயோ தூர இருக்கிற தம்பியை சொல்லி அவன் என்ற தங்க மேல உசிரிடுவாங்க. நீங்க தான் காலமெல்லாம் பார்த்து கொண்டிருப்பீங்க. உறவுகளே, முதுமை என்பது அப்படித்தான். 4 வயசுக்கு போல இப்படித்தான் இருக்க மறக்க கூடாது. ரஹிமான் ரஜுல் நாசமாகட்டும், அவன் மூக்க மந்தினட்டும், அவன் அழிஞ்சு போகட்டும். யாரு? சுமார் ரஹிமான் ரஜுல் சும்ம ரஹிமான் நாசமாட்டும், அவன் மூக்க மந்தினட்டும், அவன் அழியட்டும். அல்லாஹ் வேற யாருன்னு கேட்டாங்க? மன் அத்ரக அபவை ஹைண்டல் கிபர் ஆதுமா வகிலாமா வலமதுல் ஜன்னah. யாரு முதுமை பருவத்தில் உம்மா பாப்பா வயோதிபர்களாக அவங்களை அடைஞ்சு அந்த 2 பேரோட துஆவை பெற்று சொர்க்கம் போகலையோ, அவர் என்ன கொடைவல்லலா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஹஜ்ஜல்ல 1000 ஹஜ்ஜுகள் செய்யட்டும், நிறைய சேவை செய்யட்டும், சமூக சேவை ஏதா இருக்கட்டும், சொர்க்கம் போகலையோ நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, முதுமையில் தாயையும் தந்தையையும் பிரித்து வைப்பதை மகிழ்ச்சியாக காணுகின்ற பலரை உங்களுக்கு பார்க்கலாம். உறவுகளே, சமூகத்தோட பல வருஷங்கள் பழகி கண்டு கேட்டு பல உள்ளங்கள் வெறுந்து நொந்து போய் பேசுகின்ற கதைகளை வைத்துத்தான் உங்களோடு சொல்லுகின்ற உறவுகளே, சும்மாவில்ல. எந்த அளவுக்கு தெரியுமா? முதுமை அடைந்து விட்டால் தாயையும் தந்தையையும் பிரித்து வைப்பதை மகிழ்ச்சியாக பார்க்கின்ற மகள்மார்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். பிரிக்க வேண்டியவர்களை சேர்த்தும் சேர்க்க வேண்டியவர்களை பிரித்து வைக்கின்றவர்கள் உங்களுக்கு பார்க்கலாம். என்ன, உமாக்கு வேறரும் பாப்பாக்கு வேறரும். நல்லா இருப்பியா? நீ கல்யாணம் முடிச்ச பொம்பளையோட வாழ்றாதானே, நீ மனைவியை விட்டு தனியா போய் உறங்குவாயா? வயசுக்கு போனால் உனக்கு யார்? உனக்கென்ற மனைவி தான் கடைசி மூச்சு வரைக்கும். அவளோடு தான் நீ வாழ வேண்டும் என்றால் உன் தாய்க்கு ஒரு சட்டம், தந்தைக்கு ஒரு சட்டமா? ஒரு கூடு கட்டில போட்டு பாப்பாவுக்கு கொடுத்திருக்கிறாய், இன்னொரு கட்டில போட்டு உமாவுக்கு கொடுத்திருக்கிறாய். அந்த 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. பிரிக்க வேண்டியவர்களை சேர்த்தும் சேர்க்க வேண்டியவர்களை பிரித்தும். நானும் வந்து தங்கச்செல்லாம் ஒரு கட்டில ஹலால் ஆயுது. இது சரியா? நானா தம்பி தங்கச்சி தாத்தா எல்லாரும் ஒரு கட்டில படுங்க, அது சேர்த்து வச்சாச்சு. உம்மாவை அப்பாவை நீங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர், 2 ஒரே வீட்டுலையும் பிரிச்சு வச்சு, தாத்தா வீட்டுல தங்கச்சி வீட்டுல தம்பி வீட்டுல நான் ஒருத்தர் 2 பேரை வேற ஆக்கி வச்சு. ஈமானவர்களே, சகோதரர்களே, வயோதிப தாயும் தந்தையும் ஒரு அறையில் இருப்பதை ஒரு ஈகம் கொண்டு நோக்குகின்ற சமூகம் நம்மை பலரப்படி இருக்கின்றால் அல்லாஹ் செய்த சிலரை தவிர, நம்மை பலரப்படி இருக்கின்றால் அல்லாஹ் செய்த சிலரை தவிர. நபிகளார் மரணிக்க போகிறார். எங்க மரணித்தார் தெரியுமா? நபிகளார் எங்க மரணித்தார்? சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நோய்வாய்ப்பட்ட மேல ஐநானல்யம், நான் இன்றைக்கு எங்க இருக்கிறேன்? ஐநான கதா, நாளைக்கு நான் எங்க இருப்பேன்? நான் இன்றைக்கு எங்க இருக்கிறேன்? நாளைக்கு நான் எங்க இருப்பேன்? எல்லாரும் முடிவு செய்யறாங்க. ஆயிஷாவோட வீட்டுக்கு ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விரும்புறாங்கன்னு விளங்குது. ஆயிஷாண்டாங்க ரசூலுல்லாஹ் அங்கதான் போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலம்மா கான யௌமி, ஏண்ட நாள், ஏண்ட வீட்டுல நிக்கிற நாள் அன்று அப்லஹுல்லாஹு பைன ஸஹரி வ நஹரி வதுஃபின ஃபீ பைத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய நெஞ்சுக்கும் என்னுடைய தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடைப்பட்ட இடத்தில்
நபிகளார் இந்த மண்ணை விட்டு பிரிந்தார்கள், என்ற வீட்டுக்குள்ளே அடக்கப்பட்டார்கள். என்னுடைய அதாவது என்ற தொண்டை நெஞ்சுக்கும் அதாவது தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இடையே நபிகளார் இந்த மண்ணை விட்டு மரணித்தார்கள். கணவன் மனைவி உறவு முதுமைக்கு போய்விட்டால் பிரித்து வைப்பது அல்ல, தூரமாக்குறதல்ல, ஓரமாக்குறதல்ல. நபிகளார் சுன்னா என்ன தெரியுமா? மரணிக்கின்ற வரை கட்டிலே வாழ்ந்து அப்படியே மரணிக்க வேண்டும். இதை இழிவாக பார்க்கின்ற சமூகத்திலே வாழ்கின்ற உறவுகளே எந்த அளவுக்கு பார்க்கின்ற தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மரணிக்க போறார். அப்துல் ரஹ்மான் வாரார், ஆயிஷா நாயுடைய சகோதரர், ரசூலோட பார்வை பிடிப்பவரு. ஆயிஷா நாயகி அடிக்கடி பள்ளி தீட்டுவாரு, ஒரு மிஸ்வாக்கத்தான் பார்க்கிறாரு. பக்கத்துல மிஸ்வாக் எடுக்கிறாங்க, எடுத்து சப்பி வென்று அதை சப்பி கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அப்படியே தீட்டினாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கடைசியாக என்னுடைய உண்மையிலே அல்லாஹ்வோட மின்னோரோடு சேர்ந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தாம்பத்திய வாழ்வு குடும்ப வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள், வயோதிக கணவரை எப்படி பார்த்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தை சகோதரர்களே, தான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, தான் கஷ்டப்பட்டு வியர்வை சென்று உழைத்து கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, பொல பிசினஸ் பண்ணி சந்தைக்கு பேய்த்து இல்லாட்டி இஸ்பேர் சாமி எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டு கடகடையா ஏறி இறங்கி இல்லாட்டி மிகப்பெரிய சிரமத்தில் வீடு சுருட்டு ஹராம் இரண்டாவது அப்படியெல்லாம் சிரமப்பட்டு வீடு வாசலை கட்டி வாழ்ந்தவர்கள். அவன் சொந்த வீட்டுக்குள்ள அவன் மனைவியோட வயசுக்கு போனதுக்கு பின்னால பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல. தந்த மனைவி அன்றாக முத்தமிட ஏலா, சிரிக்கலா, தொட்டு பேசலா. பல குடும்பங்களில் நடக்கிறவர்களே, பாப்பாவும் உமாவும் சிரித்து பேசினால் புள்ள குட்டியை பேசிக்கொள்ற என்ன விட்டா எங்கேயோ பேசிடுவாங்க போல. யாரு ஹலாலாக திருமணம் முடித்த, ஹலாலாக மாறுபடுத்த முடித்த இந்த பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரனான, உனக்கு வீடு வாசல் கட்டி தந்த, நீ இந்த சிறப்பாகவும் மனைவியோடு வாழுகின்ற அளவுக்கு எல்லாம் தந்த ஒருவர் தன் மனைவியோடு ஒரு அறையில் தூங்குவது ஹராமா? தன் மனைவியோடு தொட்டு பேசுவது ஹராமா? தன் மனைவியோடு இருப்பது பிழையா? ஹலாலானின் உறவை கூட இந்த சமூகம் முதுமை வயதில் பிரிக்கின்ற அளவுக்கு முயற்சிக்கின்ற பலரை உங்களுக்கு இந்த சமூகத்திலே பார்க்கலாம். சகோதரர்களை, பெரியவர்களை, இளைஞர்களே, இன்று நிறைய வயோதிகர்களை பற்றி சமூகத்திலே ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறார் மௌலவி. பொடியம்மாவோட தப்பா நடந்து கொள்றார் மௌலவி. வேற எங்கெங்கே போய் சல்லிக்கு வெளியில பேசிட்டு வர்றார் மௌலவி. இப்படி நான் சொல்லுகின்ற பலரை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு தெரியுமா? ஆய்வு சொல்வது 80க்கு பின்னால் தான் ஓரளவு அதாவது அந்த கணவன் மனைவி தாம்பத்திய உணர்வு குறைய ஆரம்பிக்குமா? ஆய்வு சொல்லுது 80க்கு முன்னால் மார்க்கத்தை கற்றவர்கள் 1, 2, 3 என்று முடிக்கின்ற நேரம் விமர்சிக்கின்றோமே. ஒரு கல்யாணம் 2, 3 விமர்சிக்கிறோம். ஹராத்தில் போகக்கூடாது, ஹலாலில் வாழ வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்ற நேரம் ஹராத்திலே போய்கொண்டு வாழுகின்றவர்கள் சர்வசாதாரணம். ஹலாலான முறையை முடிப்பதற்கு போனால் அங்கே மிகப்பெரிய தடை கற்கள் சமூகத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அந்த வயோதிபர் ஏன் பேஸ்புக்ல பார்த்தோமே, காட்டுக்குள்ளே ஒரு சிறுவனோடு ஒரு வயோதிபர் சிக்குகிறார், பேஸ்புக்கை போட்டு சீரழிக்கிறார். பல ஆபாசங்கள் ஏன் ஆபாசத்துக்கு போறான் தெரியுமா? தன்னுடைய அறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட புள்ள குட்டிகளுக்கு போயாச்சு. வீட்டை கட்டிய உரிமையாளனுக்கு ஒரு ரூம் இல்ல, முன்ஹோல்ல மெட்ரஸ போட்டு பொருளை வேற மாப்பிள்ளை வேற தூங்குகின்ற ஒரு கவலையான காட்சி இந்த சமூகத்தில் நிறைய உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் அருள் செய்த சேரை தவிர பெரும்பான்மையானவர்கள் இந்த நிலைமையில இருக்க நிலைமையை நாங்கள் பார்க்கணும். ஈமானியவர்களே, பெரியவர்களே, தந்தை என்று வருகின்ற அந்த உள்ளம், தந்தை என்று வருகின்ற அந்த உள்ளம், நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ்வதற்கு வாழ்வாங்க உயர்வதற்கு மிகப்பெரிய பாடுபட்டவர்கள், தியாகங்கள் பல செய்தவர்கள், அவருடைய வசதிக்கேற்றால் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தந்தவர்கள். முழுமைக்கு போய்விட்டார், கல்லாரும் வயலுக்கு போய்விட்டார். நீ சொந்த வீடு கட்டி நீ ஒன்று புரிய குட்டியோடு வாழுகிறாய். பாப்பாவை எட்டு பார்க்காமல் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் செல்லுகின்ற பிள்ளைகள் சமூகத்தை வாழுகின்றார்கள். கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து போறாங்க. இடையிலொட்டிய நட்புக்கு கொடுக்கின்ற நேரம் நேரம் இடையில் ஊரால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப், ஹஜ்ஜில கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப், பிசினஸ்ல வந்த ஃப்ரெண்ட்ஷிப், போன் தொடர்புல வந்த ஃப்ரெண்ட்ஷிப், வேற இன்னும் எத்தனையோ நட்புகளாக வந்த உறவுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயின் தந்தையின் எங்கே ஒரு கொட்டில் அல்ல பெரிய அடுக்குமாடியே தான் வசிக்கட்டுமே, பேசி அறைதான் போட்டு கொடுத்திருக்கட்டுமே. நீ என மகளாக இருக்கின்ற நேரம் அவர்களை போய் தரிசிப்பதற்கு, தினமும் போய் பேசுவதற்கு, பார்ப்பதற்கு கூட திராணியற்று வாழுகின்ற பலரை உங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலாம். முதியவர்கள் என்றால் யார்? தந்தை என்பவர் யார்? தந்தை
சொர்க்கத்துல சென்ட்ரல் கேட். தந்தை சொர்க்கத்துல மெயின் கேட், மெயின் வாசல். நீ விரும்பினால் அந்த வாசலை பாதுகாத்துக்கோ, இல்லாத உடைச்சு போட்டுக்கோ. நீ விரும்பினால் பாதுகாத்துக்கோ, உடைச்சு போட்டுக்கோ. சுப்ஹானல்லாஹ். அதனை பாதுகாப்பது என்றால் என்ன? ஒருத்தர் வாராரு, அல்லாஹ்வே என் பாப்பா எனக்கிட்ட கேட்காம என் பொக்கெட்ல இறங்குறாரு, எனக்கிட்ட கேட்காம சல்லி எடுக்கிறார். என்ன சட்டம்? அல்லாஹ் சொன்னாரு, அந்த மாலிகலி அப்படி போறதுக்கு நீயும் உண்ட சொத்து எல்லாம் உண்ட பாப்பாக்கு தான். நீ உண்ட சொத்து அது அவன் இல்லாட்டி நீ எங்கடா? அவன் இல்லாம நீ எங்கால? அவன் இருந்ததாக நீ வந்தால் என்ற சொத்தை தாராளமாக எடுப்பதற்கு ஒரு உரிமை உண்டு என்று நபிகளார் சொல்லி அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால், ஈமான் உறவுகளை பெரியவர்கள் அன்னை எடுத்தினவாம், தந்தை எடுத்தினவாம். என்ன அன்னை எடுத்தினம், என்ன தந்தை எடுத்தினம்? பெரிய வாழ்த்துக்களும் செல்ஃபி எடுத்த போட்டோவும் என்ன செய்யறோம்? இதை ஏகத்தோடு நாங்க கூட பின்பற்றோமே. அன்னை எடுக்கிறோம் என்று தாய்க்கு ஸ்வீட் கொடுத்தானாம், டீ கொடுத்தானாம், தாய்க்கு மோதிரம் கொண்டு போட்டானாம். ஆனால் தாய் சொல்லுகின்ற வாக்குமூலம் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு இப்படி ஒன்று செய்வான், அதுக்கு பின்னால கண்டுக்கிடவே மாட்டான். எதனாலும் பத்வாவோட தான் வாழ்ந்தான். இது என்ன உறவுகளே? இஸ்லாம் இப்படி சொல்லல. முதுமை பருவத்தை அடைகின்ற நேரம் அவர்களை நாங்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும். அவர்களை நாங்கள் முடியமான வரைக்கும் அவர்களை இங்கிதமாக பழக வேண்டும். தலைக்கு மேல் தூக்கி கொஞ்சுகின்ற அந்த மகன், தங்க மகன், தங்க மகள் தலைக்கு மேல் தூக்கி வளர்க்கின்றீர்கள். தலைக்கு மேல் வளர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் சொந்த காலில் நின்று தாய் தந்தை எட்டி உதைக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு பயம் என்ன தெரியுமா? எப்பவாச்சும் ஒரு நாள் இந்த விஷயத்தை தலை போட வேணாம் என்று சொல்லிடுவானோ என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் கவலைப்படுகின்றார்கள். எப்பவாலும் ஒரு நாள் என்ற விஷயத்துல மூக்கு விளக்க வேணாம், என்ன செல்ஃபா விட்டுடுங்க என்று சொல்லிடுவானோ என்று ஒவ்வொரு பெற்றார்களும் கவலைப்படுகின்ற காலமுறவுகளே. மறந்து போயேனும் தாயை பார்த்து அப்படி சொல்லிவிடாதீர்கள். தந்தை என்பவர் தாங்கினாலும், தந்தை என்பவன் தாங்கினாலும் தாய் என்பவள் செத்து விடுவாள், உள்ளத்தால் மடிந்து விடுவாள். எதறியுமா? என்ற விஷயத்தை தலை போட வேணாம் என்றது பெத்தி வளர்த்தி உன்னை 20-25 வருஷம் பார்த்தவங்களுக்கு கொடுக்கின்ற கிஃப்டா இது. முதுமை ஒரு நாள் தள்ளாடும் உண்மைக்கு நீயும் வருவாய், மறந்து விடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வயோதிபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உறவுகளே, நாங்கள் உங்க கிட்ட வாப்பா கிட்ட சில கேள்விகள் கேட்போம். எரிஞ்சு விழல்ல, பாஞ்சி விழல்ல, அதட்டல்ல, ஒரே கேள்வி பதில். காகம் ஏவாப்பா கருப்பு? மகன், காகம் அல்ல கருப்பாத்தான் படைச்சிக்கிற. காகம் ஏவாப்பா கருப்பு? மகன், காகம் கருப்பு அல்ல கருப்பாத்தான் படைச்சிக்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு, பாப்பா ஏவாப்பா காகம் கருப்பு? எரிஞ்சு விழல்ல. பாப்பா கொஞ்சம் ஒன்று கேட்கிறார், உம்மா ஒன்று கொஞ்சம் ஒன்று கேட்கிறார். அதட்டு விடுகிறோமே, எரிஞ்சு விடுறோமே, மோத்துல பாங்குறோமே, கத்தாத வாய மூடு சொல்றோமே. சொல்லிடாதங்க. அந்த வழியை தாங்கி இந்த தன்மையில் தாய்மார்கள் இல்லை, தந்தைமார்கள் இல்லை. சோற்று பருக்கையை, சோற்று மணிகளை வீடெல்லாம் தூவி இருப்போம். உறவுகளே, தெரியுமா? சோற்று மணிய வீடெல்லாம் தூவி இருப்போம். என்ன செய்வாங்க? குடியை எடுப்பாங்க. வயசுக்கு போயாச்சு, பாப்பா சோத்தை கையில் எடுக்கிறார், அப்படி அப்படி நடுங்கி கீழே சோறு கொட்டுப்படுது. உம்மா சோத்தை வாய்க்கிட்ட கொண்டு போறார், வாய்க்குள்ள உடையல்ல கீழே விழுது. என்னம்மா அந்த மாதிரி சோத்தை கூட கையால் எடுக்க தெரியாவா? என்ன வாப்பா உங்களுக்கு இந்த சோத்தை கூட எடுக்க தெரியாது? அதை 7 மணி எடுத்து தின்னுவாரு அவரு. அவள் 7 மணி எடுத்து வாயில போட்டிருப்பாரு. ஏன் எழுந்து விடுகிறாள்? நாளை இன்பிள்ளை எப்படி எழுந்து விடுவான் தெரியுமா? திருக்க ஐயாம் உதாரணம் சொல்லலையா? காலச்சக்கரத்தை நாங்களே சுழலச் செய்வோம் ஏன் சொன்னான்? ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, தாய் விரைவுகளால் கூட்டி அள்ளுவாள். பார்க்கிறோம், கல்யாண கோளுக்கு உம்மாவை கூட்டி கொண்டு போய் வைத்து, பாப்பாவை கூட்டி கொண்டு போய் வைத்து சாப்பாட்டை கொடுக்கிறான். டீசென்டா தின்னுங்க, அழகா தின்னுங்க, மெதுவா தின்னுங்க. அவக்கு தெரிஞ்ச மாதிரி மேச சாப்பாடு தெரியா, கொமட்ல டாய்லெட் போக தெரியா இருப்பாங்கிறவங்களே. இதையெல்லாம் பார்த்து கொக்கரிக்கின்ற, கத்தி எரிந்து விடுகின்ற மகன்மார்கள் சமூகத்திலே நிறைய இருக்கின்றார்கள். உறவுகளே, அந்த உள்ளங்களை பகைத்துக் கொண்டு வாழ்வு வசந்தமாக வரும் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் வாழப்போகின்ற 60 வருஷ வாழ்க்கை தாய் தந்தை உள்ளங்கள், முதியோருடைய உள்ளங்கள் புண்பட்டதற்கு பின்னால் பலமான செழிப்பான வாழ்வாக வரும் என்று நினைக்கின்றீர்களா? சுமானி உறவுகளே, சகோதரர்களே, இந்த நிலைமைகளை நாங்கள் மிக கண்காணிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். உறவுகளே, சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளை நாங்க சிறுநீரை பெட்டில எல்லாம் கழிச்சு வைப்போம். எல்லா இடத்திலும் சிறுநீர். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, என் பெற்றோர்கள், முதியவர்கள் அவர்கள் கிழட்டு பருவத்தை நோக்கி செல்லுகின்ற நேரம் அவங்களுடைய சிறுநீர் பை பலம் இழந்து விடுகின்றது. தாங்கு திறன் இல்லை,
திடீரென்று விட்டு விடுவார்கள். திடீரென்று யூரின் பாஸ் பண்ணினால் சி என்று சொல்லிவிடாதீர்கள், சி என்று சொல்லிவிடாதீர்கள். எங்களுடைய தாயினுடைய முந்தானையிலே இன்னும் நாங்கள் கழித்த சிறுநீரின் வாசம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது, மறந்துவிடக் கூடாதவர்களே. ஏன் முதுமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்பதற்காக எனக்கு முதுமை வராது என்று நினைக்கின்றோமா? டாய்லெட்டுக்கு கியூல நிற்கிறான், தந்தை யூரி அப்படியே விட்டு விடுகிறார். இது ஏன் சகோதரர்களே? அவருடைய சிறுநீர் பை பலம் இழந்திருக்கின்றது. என்ன வாப்பம், இதை கொஞ்சம் அடக்க தெரியாது, அடக்க தெரிஞ்சது அடக்கி இருப்பாரு, சாப்பிட தெரிஞ்சதா வாயில வச்சு சாப்பிட்டு இருப்பாரு. ஏன் கொட்டிக்கொண்டார், ஏன் உதறிக்கொண்டார், ஏன் மேனியில போட்டுக் கொண்டார், வேணும் என்று போடுவாரா? என்ன வாப்பா கொஞ்சம் டாய்லெட் அடக்க தெரியாத, பெட்டியை ஊத்திட்டீங்களே, விட்டதை பார்த்து சந்தோஷப்படு. தாயுடைய வயிற்றிலே நான் சுரண்ட ஒரு முறை புரண்ட நேரம் அவர்பட்ட வேதனை ஈடுணையற்றது. என்னை உங்களை வெளியே தள்ளுகின்ற நேரம் அவர்பட்ட அதாவது சாதாரணமானதல்ல. 100 எலும்புகள் ஒன்று சேர்ந்து இடைவெளி விட கடுமையானதாம் குழந்தை பெற்ற வெளியிலே தள்ளுவது. ஒரு சொட்டு சோத்தை சிந்தியதுக்காக, ஒரு சொட்டு யூரின பாத்திரத்துக்காக இழந்ததற்கு பின்னால் கத்தி அழுதாலும் கிடைக்காதவர்களே. அவர்கள் இழந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கத்தி அழுதாலும் கிடைக்காது. கொஞ்சம் உட்காருவாப்பா பேசுறதுக்கு, நாங்க எல்லாம் பிஸி, போயிட்டு வந்து பேசுறேன். போய் வந்தால் அவங்க தூங்கி இருப்பாங்க, அடுத்த நாள் கால் எழுப்பி தோடுவோமா, திருப்பி இன்னொரு டைம் கொஞ்சம் உட்காருவாப்பா, பாரு இன்னும் கொஞ்சம் பிந்தி மரணித்து விட்டார்கள் உறவுகளே. கத்தி அழுதாலும் கோடி கொடுத்தாலும் மரணத்துக்கு போனதுக்கு பின்னால் பெற முடியாது உறவுகளை இருக்கின்ற காலத்தில். உலகத்தில் பேர வேண்டிய உயர்ந்த உறவு தாயும் தந்தையும் மறந்து விடாதீர்கள். இழந்ததற்கு பின்னால் செகண்ட் மார்க்கம் ஒன்றிருந்தால் மட்டும் சிறு வயதிலே வளர்த்து ஆளாக்கிறார்களே, அவர்களுக்கு நீ கருணை காட்டி என்று மார்க்கம் என்று பட்டு இருந்தால் பிரார்த்திப்போமே தவிர அதையும் இல்லை என்றால் உணர்வட்ட ஜடங்களாகவே வாழ்ந்து விடுவோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வாழ்க்கை என்பதை நீண்ட காலத்துக்கல்ல, மிக குறுகிய கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்களுடைய பெற்றார்கள், எங்களுடைய வயதாளிகள், வயது போனவர்கள், அவர்களோடு நாங்கள் வாழுகின்ற காலத்தை மிக பெருமதியான காலமாக கருதுங்கள். யாரையெல்லாம் திராணியற்று வசதியற்று நடக்க வாய்ப்பற்று சிரமப்படுகின்ற நிலைமைகள் காணுகின்றீர்களோ அவர்களை போய் புடிங்க, ரோட்டை மாத்தி விடுங்க. வயசாளியோடு உட்கார்ந்து பேசுறத மிகப்பெரிய அருளாக பாருங்க. சும்மா தாடி பழுக்கல்ல, இங்கே அவருடைய தாடி நரைத்திருக்கின்றது சும்மா நடக்கல, அனுபவ திரட்டு. அது மிகப்பெரிய களஞ்சியம், அது மிகப்பெரிய பண்டக சாலை, மிகப்பெரிய ஒரு ஓலவர் செய்யல, 5ஆம் ஆண்டு படிக்கல. உன்னை விட மிகப்பெரிய அறிவாளி அவர் ஏன் தெரியுமா? அனுபவம். சும்மா அனுபவமா? அரசியலா, ஆள்பலமா, வியாபாரமா, விவசாயமா, கைத்தொழிலா, ஊர்கள் பற்றியதா, எல்லாம் இருக்கட்டும். நினைத்து பாருங்களே, ஒரு வயது பிறந்தார், அல்லாஹ் என்ன கூப்பிட்டு வச்சுக்கொண்டு, அவனுக்கு பஸ்ஸுகள் நம்பர் தெரியுமா? சரி, A1ல போறது, A9ல போறது அப்படின்னு ஒன்றாக சொல்லிக்கொண்டு 58 இப்படி, 57 இப்படி, 48 இப்படி, 79 இப்படி ஒன்றாக சொல்லிக்கொண்டு வர. சகோதரர்களை பாடமிட்டதல்ல, அனுபவம். அந்த அனுபவம் கோடி கொடுத்தாலும் பெற முடியாத அனுபவம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் வயோதிபர்களுக்கு ஆலோசனை பெறுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் வயோதிபர்கள் இருப்பது மிகப்பெரிய அருள். ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டதற்காக ஒரு விபச்சாரி மன்னிக்கப்பட்டால் சொர்க்கம் போனால் இல்லையா? ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டதற்காக ஒரு விபச்சாரி மன்னிக்கப்பட்ட சொர்க்கம் போனாலே, எங்களை போன்ற ஒரு கிழவன், ஒரு வயசாளி, ஒரு மூதாட்டி பஸ்ல நீங்களும் பயணிக்கிறீங்க, அழகா சொல் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு வயசாளி ஏறுறான், நல்லா விளங்குது, வயசு நல்ல வயசு, ஏலா தூக்கம் வருது நிறைய பேருக்கு. சகோதரர்களே, அவள் ஏறினது பிழ, உண்மையில ஏறி இருக்கப்படாது, டிஸ்டர்ப் பண்ண பிழவா. இதே நிலைமைக்கு ஒரு காலம் நீங்க போய் நான் போய் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஏன் உள்ளம் என்ன சொல்லும்? அவனுக்கு வந்தால் எனக்கு வந்தால் யோசிக்கொள்கிறவர்களே, நிறைய பேர் இந்த பக்கம் இல்லை. எப்படி பஸ்ல நிக்கிறோம், பஸ்ல உட்கார்ந்து சொகுசா இருக்கிறோம், இனி இல்லை என்ற ஒரு மூதாட்டி நடுங்கிக் கொண்டு ஏறான், தூக்கம் வருது, மத்த பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற, எலும்பு கொடுக்கட்டு இல்லை, அப்படி வந்து கண்டா எலும்புங்க, இடத்தை கொடுங்க, நாளை அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்ததை தருவார். அந்த தக்குவா, அந்த உணர்வை கொடுத்துட்டு சிரமப்பட்டு சொல்லி காட்டாம தொடருங்க.
இதால் அல்லாஹ் அவனோட வாழ்க்கை நிறைய பரக்கத்தை செய்வான். வயோதிகம் என்பது தவிர்க்க முடியாதது, எல்லோருக்கும் வரக்கூடியது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, மிகப்பெரிய பல முக்கியமான செய்திகள் சொல்ல இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை. சுருக்கமான விடயத்திலே, சுருக்கமான முறையிலே சில செய்திகளை சொன்னேன். வயோதிகம் என்பது தவிர்க்க முடியாதது, வந்தே தீர வேண்டியது, வந்தே தீரும். நாம் எப்படி இங்கிதமாக அன்பாக வயோதிகத்தோடு நடக்கிறோமோ அல்லாஹ் ஒரு காலத்தில் எங்களோடு இங்கிதமாக அன்பாக நடக்கின்றவர்கள் உருவாக்குவார் என்பது இஸ்லாத்திலே அடிப்படை சித்தாந்தம். மறந்து விடாதீர்கள். வயோதிகம் அது நோய். அந்த வயோதிகம் வருகின்ற நேரம் அவர்களை நாங்கள் இங்கிதமாக அன்பாக பார்ப்போம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு மறு செய்வான் என்ற அந்த நிலைமைகளை உள்ளத்தில் ஆழச் சுமந்து வாழுகின்ற கொஞ்சம் கால இந்த வாழ்க்கையிலே வயோதிபத்தை மதித்து, பெற்றோரை மதித்து, கிழவன் கிழவிகளை மதித்து, அவருக்கு உரிய உன்னதமான இடங்களை கொடுத்து அவங்களோட வாய்களால நல்லா இருப்பாய் ராஜா, நல்ல பரக்கத்தா இருப்பாய் தங்கம், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்ற அந்த துஆக்கள் வயோதிபர்கள் வாயால் கிடைப்பதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் வயோதிபத்தை மதித்து அவர்களுடைய கண்ணியமான இடங்களை கொடுத்து அவர்களுடைய மரியாதைகளை கொடுத்து வாழக்கூடிய நல்லவர்களாக எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். ஈமான் உறவுகளே, இளைஞர்களே, உங்களோடு ஒரு சில நிமிடங்கள். உங்களுக்கு தெரியும், அதாவது வயோதிபம் என்பது அவர்களை மஸ்ஜிதோடு நெருக்கும். ஈமான் இருந்தால், இஸ்லாம் இருந்தால், செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தௌபா செஞ்சு மீண்டு பள்ளியோடு நெருங்கிடுவோம். மௌத் எந்த நேரம் இல்லை என்ற உணர்வு வரும். அவன் நெருங்கித்தான் ஆக வேண்டும். வயது போனவன் பள்ளிக்குள் வரத்தான் வேணும், இருக்கத்தான் வேணும் என்ற நிலைமையில் அவன் உள்ளம் இருக்கு. ஆனால் இளமை என்பது சகோதரர்களே, இளமை என்பது அப்படி அல்ல. உலக இன்பங்கள் எல்லாம் உங்களை என்னை சூழ்ந்திருக்கிற நேரம், உலக இன்பங்கள் எல்லாம் உங்களை என்னை சூழ்ந்திருக்கிற நேரம், அந்த இன்பங்களில் உலகத்தில் மூழ்கி மயங்கி அப்படியே இன்பமாக இருப்பதை சைத்தானுக்கு இன்பமாக காட்டுகின்ற நேரத்தில் பள்ளிக்கு வரணும், குர்ஆனோடு தொழோடும், நல்ல பணிகளில் ஈடுபடணும் என்று விரும்புகின்ற வாலிபம் மிக முக்கியமானது. அந்த வாலிபத்தில் இருந்து வயதுக்கு போனால் அந்தஸ்து வேறு. எப்படி? எந்த இபாதத் வழிபாடுமே இல்லாம 60, 50, 50க்கு பிறகு பள்ளிக்குள் வந்து குந்துறதுக்கும் 15, 16, 18, 19, 20, 23, 25 இதுகள்ல உணர்ந்து எனக்கு ஒரு மௌத் இருக்கு, நான் இந்த ஒன்றிலிருந்து பிரியணும், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு பின்னால் வாழணும் நினைச்சு அந்த மாதிரி 60 அடைவதற்கு பாரிய வித்தியாசம் இருக்கு. அப்படி வயோதிபத்துக்கு வந்தவன் யார் தெரியுமா? எப்படி வயதுக்கு வந்தவன்? இனி இல்லை என்ற அளவில் உலகமே கொடுக்கப்பட்டு அனுபவிக்கலாம் என்ற நிலைமையில அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வாலிபனாக இருந்து வயோதிபத்துக்கு வந்தவன் சேர உட்கார்ந்து தொழுகிறான். தர்மம் செய்ய வழி இல்லை. புள்ளகள் தர்மம் செய்து புள்ளகத்தை வாங்கிட்டான், தர்மம் செய்யணும். தஹஜ்ஜத் தெரியா, தொழவே ஏலா, டெப்லெட் போட்ட 7 மணிக்கு தான் சுபகு, வயசுக்கு வைத்துட்டான். ஆனா இவன் கவலை, முன்சப்ல நிக்க கிடைக்கல, பள்ளிக்கு நடந்து போக கிடைக்கல, தர்மம் கொடுக்க கிடைக்கல, சுன்னத்தான நோன்பு பிடிக்க கிடைக்கல, திங்கள் நோன்பு பிடிக்க வாய்ப்பமே இல்லை, எனக்கு இது செய்ய கிடைக்கல நினைக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹு தஆலா இளமை காலத்தை உரிய முறையில் பயன்படுத்தியதன் காரணமாக செய்ததாகவே அல்லாஹ் பதிகிறான். ஏன் தெரியுமா? வாலிபத்தை உரிய முறையில் கழித்து வருகின்ற அந்த வயோதிபத்துக்கு தனி அந்தஸ்து. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, நாங்க இந்த உலகத்தில் வாழுகின்ற குறுகிய கால இந்த வாழ்க்கையில வாழுகின்ற இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இளமையா எங்களுடைய இளமையை கழித்து மரணிக்கு நேரம் வருகிற அந்த வயோதிபத்தை இபாதத்துகள் செய்து கொண்டு அலங்கரித்துக் கொண்டே வந்து வயோதிபத்தை அடைகின்றார்களே, அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அந்த நிலைமையை நாங்கள் அடையணுமாக இருந்தால் இந்த இளம் பராயத்திலே இருந்து நல்ல பணிகளில் ஈடுபடுங்க, இபாதத்துக்கு ஈடுபடுங்க, நல்ல நூல்களை வாசிங்க, நல்ல பயான்களை கேளுங்க, நல்ல ஃப்ரெண்டுகளோட சேருங்க. திடீரென்று உங்களுக்கு ஒரு மரணம் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோடு போகின்ற நிலைமை. திடீரென்று 19, 20 வயசு ஒரு மரணம் எங்க ஊர்கள்ல நாங்க பார்க்கலையா? எங்களோட ஊர்ல நாங்க பார்க்கலையா? இளைய வயது மரணங்கள் எத்தனை நடந்துச்சு. அல்லாஹ் இன்னும் அதுக்குள்ள சிக்க வைக்கலன்னு சொன்னால் அந்த இளமையை உரிய முறையில் கழித்து வந்து 7 கூட்டத்துக்கு நிலைய கொடுக்கிறானே, அவர் ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த வாலிபன், வயோதிபன் அல்ல, வாலிபன்.
அங்க இருந்து நீ இங்க வரணும், இபாதத்தோட கழிக்கணும். அப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களாக வாழ்ந்து வயோதிபத்தை இபாதத்துக்கள்ல கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எல்லோரும் ஆக்கியருள வேண்டும். அதோட ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வயோதிபர்களை மதிப்போம், அவர்களுடைய கண்ணியங்களை கொடுப்போம், அவர்களுக்குரிய அந்தஸ்தை மரியாதையை வழங்குவோம், அவர்களுடைய வாய்களிலே இருந்து பெறுகின்ற வார்த்தைகளை துஆக்களாக பெற்றுக்கொள்வோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் வயோதிபத்தை மதித்து வாலிபத்தை நன்மைக்காக பயன்படுத்தி, வயோதிபத்தை நன்மைக்காக பயன்படுத்தி, வாலிபத்தில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, வயோதிபத்தில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, மரணிக்கின்ற நேரம் அவருடைய அருள் பெற்ற நல்லவர்கள் பட்டியலில் மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தந்தருவாடாக. அக்கூல் கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.